இந்திய தேர்தல் ஆணையம் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு மிகச்சிறந்த வேலையிலே இறங்கி இருக்கின்றது. அதன் தலைமை அதிகாரியான இந்திய தலைமை தேர்தல் ஆணையரான திரு ஞானேஷ்குமார் என்பவர் சுமார் 5 மாதங்களுக்கு முன்பு தான் பதவியேற்றார். ஆனால் நமது தேர்தல் நடைமுறைகளிலே உள்ள ஒரு முக்கியமான குறையை சரி செய்யும் வேலையிலே இறங்கியிருக்கின்றார். நமது நாட்டிலே சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பலர் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே உண்டு என்பது நமக்கு தெரியும். இயல்பாகவோ அல்லது நமது நாட்டிலே பரவலாக நிலவி கிடக்கின்ற லஞ்ச ஊழல்களையெல்லாம் நன்கு பயன்படுத்தியோ அவர்கள் பொய்யான ஆவணங்களை பெற்றுவிடுகின்றார்கள். பொய்யான குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, பொய்யான பேன் கார்டு மற்றும் பொய்யான ஆதார் கார்டு இவற்றையெல்லாம் சுலபமாக பெற்றுவிடுகின்றார்கள். அப்படி போலியான ஆவணங்களின் மூலம் தேர்தல் வாக்காளர் அட்டையையும் பெற்றுவிடுகின்றார்கள். அதன் மூலம் தைரியமாக எந்தவிதமான உரிமை இல்லாமல் இருந்த போதிலும் தேர்தலிலே வாக்களிக்கின்றார்கள். நம் போன்றவர்கள் சில சமயம் வாக்களிக்கின்ற கடமையை ஒழுங்காக செய்கின்றோம், பலர் ஒழுங்காக செய்வதில்லை. நம்மிலே கூட சிலர் ஒழுங்காக சில சந்தர்ப்பங்களிலே செய்வதில்லை. ஆனால் இவர்கள் இந்த சட்டவிரோத குடியேறிகள் தவறாமல் வாக்களிப்பார்கள். இந்த மாதிரி விஷயங்களிலே எல்லாம் சொல்லப்போனால் எந்த விஷயத்திலுமே 100% சரியான தன்மை 100% அக்யூரசி கிடைத்துவிடாது. இங்கே அங்கே சில தவறுகள் நடக்கக்கூடும். ஆனால் இப்படிப்பட்ட சட்டவிரோத வாக்காளர்கள் நமது நாட்டிலே பல லட்சங்களிலே பல கோடிகளிலே கூட இருக்கின்றார்கள். பல கோடிகள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் சில கோடிகள் அளவிலாவது இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே அல்லது பெருவாரியானவர்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல், அதாவது நாட்டின் வளர்ச்சி முதலியவற்றையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தங்களின் பாதுகாப்புக்கு எந்த கட்சி சரி என்று நினைக்கின்றார்களோ அந்த கட்சிக்கு வாக்களிக்கின்றார்கள். இதனால் அரசியல் கட்சிகளும் இந்த தவறான வேலையிலே முனைந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நமது நாட்டிலே குடியமர்த்தி அவர்களுக்கு வாடகை வீடு மற்றும் போலி ஆதார் அட்டை, பேன் அட்டை, குடும்ப ரேஷன் அட்டை முதலியவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட பெரும் தவறுகளால் இந்திய ஜனநாயகமே ஒரு கேலி கூத்து ஆகிவிடுகின்றது. ஏற்கனவே ஆகிவிட்டது. இதையெல்லாம் அறியாத அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப், இந்தியாவை பாருங்கள், அங்கே சட்டத்தை மீறி எவரும் வாக்களித்து விட முடியாது, தவறாக சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வாக்கு உரிமை பெற்று வாக்களித்து விட முடியாது, நமது நாட்டிலே அதாவது அமெரிக்காவிலே என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள் என்று அவர் ஒரு முறை புலம்பி தள்ளினார். சட்டவிரோத குடியேற்றத்தை எல்லாம் அவர் அறவே வெறுக்கின்றார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதனால் அவர் இதற்கு முன்பு அதிபராக இருந்த பொழுது தன்னுடைய முதல் பதவி காலத்திலே இவ்வாறு கூறினார். பாவம், இந்தியாவிலே என்ன நடக்கின்றது என்பதே அவருக்கு தெரியாது போல் இருக்கின்றது. அங்கே அமெரிக்காவிலே மெக்சிகோ, கியூபா போன்ற நாடுகள் என்றால், இங்கே இந்தியாவிலே வங்கதேசம் அதாவது பங்களாதேஷ், நேபாள் மற்றும் மியான்மர் போன்ற நாடுகள். பாகிஸ்தானிலே இருந்து இங்கே அதிகம் சட்டவிரோத குடியேற்றங்கள் நடப்பதில்லை. நடக்கின்றது, ஆனால் மிக குறைந்த அளவிலேயே நடக்கின்றது. தீவிரவாதிகள் தான் ஊடுருவி வருகின்றார்கள், அது வேறு விஷயம். இந்த மூன்றிலுமே நேபாள், பங்களாதேஷ் மற்றும் மியான்மர், இந்த மூன்றிலுமே பங்களாதேஷ் நமக்கு ஒரு தீராத தலைவலியாகவே இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்தியாவின் மீது பங்களாதேஷ் தொடுக்கின்ற பொருளாதார போர் என்கின்ற நிலைமையிலே அது இருக்கின்றது. எனவே குறைந்தபட்சம் தேர்தல்களை பொறுத்தவரையிலே இப்படிப்பட்ட குளறுபடிகளை எல்லாம் சரி செய்கின்ற வேளையிலே நமது தேர்தல் ஆணையம் இறங்கி இருக்கின்றது. பீகாரிலே தொடங்கி இருக்கின்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்று அதை தமிழ்படுத்தலாம். அப்படிப்பட்ட முயற்சியிலே அது இறங்கியிருக்கின்றது. அதன் மூலம் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருக்கின்ற பலர் கூட தாங்கள் வாக்கு அளிப்பதற்கு உரிமை பெற்றவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு தகுந்த ஆவணங்களை கொடுக்க வேண்டும். இந்த முயற்சி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பல லட்சம் பேர் சட்டவிரோதமாக பீகாரிலே குடியேறி இருக்கின்றார்கள், வாக்குரிமையும் பெற்றிருக்கின்றார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நேபாள், பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் தேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த முயற்சியை எதிர்ப்பவர்கள் நீதிமன்றம் சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும். ஏதாவது உருப்படியாக இந்த நாட்டிலே நடந்தால் உடனே அதை எதிர்க்க கிளம்பி விடுவார்கள். நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் இந்த முயற்சியை தடை செய்ய மறுத்துவிட்டது. ஆனால் ஒரு பரிந்துரையை வழங்கியிருக்கின்றது. ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை மற்றும் தேர்தல் வாக்காளர் அட்டை
இவற்றையும் கவனத்திலே கொள்ளுங்கள், இவற்றையும் சரியான ஆவணங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பரிந்துரை செய்திருக்கின்றது. கவனிக்க வேண்டும், பரிந்துரை தான், உத்தரவு அல்ல. ஆனால் கூடவே ஒரு அரை புள்ளியையும் வைத்திருக்கின்றது. அதாவது இந்த பரிந்துரையை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் ஏன் ஏற்கவில்லை என்பதை பற்றிய தெளிவான காரணங்களை கூற வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது. இதற்கு அடுத்து, அப்படிப்பட்ட பரிந்துரைக்கு அடுத்து தேர்தல் ஆணையம் என்ன செய்யும், அதை உச்ச நீதிமன்றம் எப்படி பார்க்கும் என்பதையெல்லாம் பற்றி இப்பொழுது சொல்வதற்கில்லை. நிச்சயமாக எதுவும் தெரியவில்லை. ஆனால் நமது நீதிமன்றமும் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த அடையாள அட்டைகள், ஆதார், ரேஷன் கார்டு மற்றும் ஓட்டர் கார்டு, வாக்காளர் அட்டை, இவையெல்லாமே போலியாக இருந்தால், அப்படி போலியான அடையாள அட்டைகளை பலர் வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் அடிப்படை பிரச்சனையே. மேலும் ஆதார் அட்டையை ஒரு மனிதரின் அடையாளமாகத்தான் கருத முடியுமே தவிர, அதாவது அவருடைய அடையாளத்துக்கான ஆவணமாகத்தான் கருத முடியுமே தவிர, அது அவருடைய குடியுரிமையை நிரூபித்து விடாது. ஆதார் அட்டையின் பின்பக்கத்திலே பார்த்தீர்கள் என்றால் இந்த வாசகம் கண்ணிலே படும். அதாவது இது அடையாள அட்டை, குடியுரிமை அட்டை அல்ல. இனி வரும் நாட்களிலே உச்ச நீதிமன்றம் இவற்றையெல்லாம் கூட கவனத்திலே கொள்ள வேண்டும். மேலும் நீதிமன்றம் இன்னொரு கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றது. அது சற்று மன வருத்தத்தை அளிக்கின்றது. அது என்னவென்றால், இப்பொழுது ஏன், அதாவது பீகாரிலே தேர்தல் நடக்கப் போகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஏன் என்பதுதான் அந்த கேள்வி. என்னுடைய சொந்த கருத்து என்ன என்றால், இந்த கேள்வியே ஒரு பொருளில்லாத கேள்வி. இந்தியாவிலே ஏதாவது ஒரு தேர்தல் எங்கேயாவது நடந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு நாடு ஒரே தேர்தல் என்கின்ற நிலைமை வருகின்ற வரையிலே இந்த நடைமுறை தொடரும். எனவே எப்பொழுது இந்த முயற்சியை தொடங்கினாலும் இப்பொழுது ஏன் என்று எல்லோராலும் கேட்க முடியும். எனவே அந்த கேள்வியே தவறானது. அதை தவிர நம்முடைய தேர்தல் ஆணையம் பீகார் தவிர்த்த மற்ற மாநிலங்களிலேயும் இப்படி செய்ய வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அறிவுறுத்தி இருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் இவற்றையெல்லாம் கூட கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். கவனத்திலே கொள்ளுமா தெரியாது. குற்றவியல் விவகாரத்திலே, தண்டனை விவகாரத்திலே நாம் பொதுவான ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கின்றோம். 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் அந்த கோட்பாடு. அதை போன்ற ஒரு கோட்பாட்டை தேர்தலிலே வாக்கு அளிப்பதற்கு பயன்படுத்திவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை வைத்து கொண்டிருக்கக்கூடாது. அதாவது தவறான உரிமை இல்லாத பலர் வாக்களிக்கலாம், ஆனால் உரிமை பெற்ற ஒருவர் வாக்களிக்காமல் இருந்துவிடக்கூடாது, அவரை வாக்களிக்க முடியாமல் செய்துவிடக்கூடாது என்று ஒரு கோட்பாட்டை நாமவே உருவாக்கி கொண்டு பின்பற்றிவிடக்கூடாது. இதிலேயெல்லாம் தாராளமாக இருந்தால் போவோர் வருவோர் எல்லாம் டாம், டிக் அண்ட் ஹாரி வாக்களிக்க ஆரம்பித்தால் நமது நாட்டின் அடிப்படை தன்மையே மாறிவிடுகின்ற அபாயம் இருக்கின்றது. இதையெல்லாம் நீதிமன்றம் நன்றாக, கவனமாக, ஆழமாக கருத்திலே கொள்ள வேண்டும். இப்போதைக்கு தேர்தல் ஆணையத்தின் இந்த நல்ல முயற்சிக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க பாரதம்! ஜெய் ஹிந்த்!